கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:13 இந்த ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்தும். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிருள்ள தெய்வமே நீர், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை விருத்திட அடித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை விருத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. பான்வெளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். மரியா லீலா பிரைஸ் தி லார்ட். எங்க ஸ்விம்மிங் சார் சதீஷ் சார் பிரைஸ் தி லார்ட். தானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு செய்தி ஆரம்பிக்கிறேன். நேற்று மத்தியானம் வர சாயங்காலம் வர இப்படி ஒரு இருமல், இப்படி ஒரு காய்ச்சல், இந்த ரிப் இந்த இடம் வலிச்சு இருமி 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 இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கு. நீங்க நோட் பண்ணாங்களான்னு தெரியாது. முந்தின செய்தி ஆரம்பிக்கும் போது ஜபத்துக்கு முன்னாடி துதிக்கிறோட இருமல்ல தான் ஆரம்பிச்சிச்சு. நேற்று போய் ஒரு வெயின், ஒரு இன்ஜெக்ஷன். ஆண்டோடைய பெரிதான கிருபை. சும்மிக்கு ரெடியா இருக்கு. முடிஞ்ச நேரம் சும்மிக்குள் போறேன். இந்த அற்புதத்தை கொடுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப நம்ம வார்த்தைக்குள்ளே வருகிறோம். வசனத்தை நம்ம வாசிப்போம். 5வது அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்கள் கனமுள்ளவர்கள் பட்டினியினாலே தோய்ந்து போகிறார்கள். அவர்கள் தாகத்தால், திரளான கூட்டத்தார்கள் தாகத்தால் வறண்டு போயிடும். சரி, ஜனங்கள், ஜனங்கள்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பீப்புள், ஹீப்ரு மொழியில ஆம் ஆம் கோடாங்கிறது. அந்த ஏ மேல ஒரு சின்ன ஒரு அப்போஸ்ட்ரோல் மாதிரி மேல போட்டிருக்காங்க. அதுதான் அத கீழே ஆம் கிடையாது. ஆம் பீப்புள், ஆம் ஏஎம் ஆம். இதுக்கு சில வசனங்களை நம்ம பார்க்க போயிடும். முதல்ல எடுத்துக்கலாமா? ரூத் எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 11வது வசனம். ரூத்
3:11. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மறைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததையும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்திற்கு வந்ததை. அறியாத ஜனம். இப்ப ரூத் ஒரு அழகான கேரக்டர். புதிய ஏற்பாட்டுல நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கு ரூத்தோட அடையாளம். இந்த அடையாளத்தில் நம்ம போகும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறுதியாக நம்ம ஒரு காரியத்துல சக்சஸ் ஆக முடியும். இந்த விசுவாசத்திற்கும் பிராக்டிகலுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு நபருக்கு நான் உதவி செய்ய வேண்டியிருக்கு. அது எப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டை நான் பேங்க்ல கட்டணும். வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷம் அதை நான் செய்யணும். செஞ்சேன்னா 11ஆம் வருஷம் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, நான் 5 வருஷத்துல மறித்துட்டா மீதி 5 வருஷம் யார் கட்டுவா? என் பிரச்சனை உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. 10 வருஷம் நான் கட்டணும். இப்ப என்னுடைய வயசு 67 புரிய போகுது. 10 வருஷத்துல என்னுடைய வயசு நீ எவ்வளவு இருக்கும்? இப்ப நான் உறுதியா விசுவாசிக்கிறேன், ஆண்டவனை அதோட வச்சிருப்பாரு. இப்ப இதுதான் போராட்டம். இந்த போராட்டத்தை இங்க பாத்தீங்கன்னா எப்படி 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 மேல போது நான் பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் சரி, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. ஏன் விசுவாசத்திலே சாத்தான் அசைக்கிறான்? இது யார் கெட்டுவா உனக்கு அப்புறம்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஓவர். ரூத். லேவியராகமம் 21வது அதிகாரம் 21:4. லேவியராகமம் 21:4. தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொன்று. தன் ஜனத்தாரில் பெரியவன். இந்த பெரியவருங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, வெறும் ஒரு நபர் மட்டும் கிடையாது, அது குடும்பமும் சேர்ந்தே அதுக்குள்ள வந்துருது. குடும்பமும் சேர்ந்தே இந்த ஆமுக்குள்ள வந்துருது. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 22 வசனம். 32:22. ராத்திரியிலே எழுந்து தன் யாக்கோபு ஆம்னா அதுக்கு யாரெல்லாம் அதுக்குள்ள வர்றாங்கன்னா, தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு எல்லாமே சேர்ந்து ஆம் தான். ஜனத்துல இஸ்ரேல் தேசத்துக்கும் ஆம் தான், குடும்பத்துக்குள்ள ஒரு கூட்டத்திற்கும் ஆம் தான். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 9வது வசனம். ஒரு ராஜா தோன்றுகிறான். யாக்கோபை அறியாத ராஜா தோன்றி எப்படி சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தன் ஜனத்தாய் எகிப்து மக்களை பார்த்து சொல்றான், ஒரு யுத்தம் உண்டானா. இது பயம். இப்ப என் வாழ்க்கையில ஒரு பயம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, வேற நல்லா போக வேண்டியது இருக்குது. நான் என்ன செய்யணுங்கிறதுக்கு ஆண்டவர் என்னை முடிவு கொடுத்துருக்கு. நான் உயிரோடு இருப்பேன், விசுவாசிக்கிறேன். அதனால நான் அடுத்த நெக்ஸ்ட் காரியத்தை நான் செய்யக்கூடாது. புரியுது உங்களுக்கு? நெக்ஸ்ட் காரியத்தை நான் செஞ்சான்னா எனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இவனுக்கு விசுவாசம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தன் ஜனத்தை நோக்கி இஸ்ரேல் புத்திரராகிய ஜனம், பாத்தீங்களா? இஸ்ரேல் புத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆம். ரைட். ரூத் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல போவாஸ் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 9வது வசனத்துல, அப்பொழுது போவாஸ் மூப்பர்கள் சகல ஜனத்தினருக்கு மூப்பரையும், மூப்பர்கள் தான் சாட்சி, மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி. அந்த மூப்பர் இதுக்குள்ள வர மாட்டாங்க. சகல ஜனங்களுக்கு ஆம். ரைட்.
இரண்டாவதாக ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். அந்த வசனத்தை நாலேஜ். என்னை குறித்த அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 5வது அதிகாரம் 13 வசனம். நாலேஜ். நாலேஜ்லயும் இருக்குது இன்னொரு ஈக்குவல் இங்கிலீஷ் வந்து டு நோ. இப்ப என்னைய உங்களுக்கு கட்டாயம் நல்லா தெரியும். ஒரு சிலர்லாம் பல வருஷமாக என்னோட தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு நம்ம எல்லாம் அப்படி டிராவல் பண்ணிட்டே இருக்கு. ஆனாலும் என் மனைவிக்கு என்னை தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? கூடவே இருக்கிறா, எல்லாத்துக்கும் சொல்லுவா, இந்த சேட்டா இது நான் இப்படி சொல்லுவேன், இதை இப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவருக்கு என்னை தெரிஞ்ச மாதிரி உலகத்துல யாருக்கு தெரியாது. நாலேஜ். நோ டு நோ. இதுக்கு வார்த்தை நாக்கார். நாக்கார். NAKAR. மேல பாருங்க ஒரு கோடு போட்டிருக்கேன். நாலேஜ். KNOWLELGE. நாலேஜ். நாக்கார். நாக்கார். நெக்கார் கிடையாது. போடுங்க. நாக்கார். நாலேஜ். இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பே அட்டென்ஷன். எல்லாரும் காக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்ல வேண்டியது. எல்லாரும் எங்க பாருங்க, எல்லாரும் எங்க பாருங்க. பே அட்டென்ஷன். நாலேஜ். ரூத் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல 2:19. அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் அறுக்க போகிறாய், எவ்விடத்துக்கு வேலை செய்தா என்று கேட்டதற்கு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. அப்பொழுது அவள் இன்னொரு இடத்துல வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்தால், தான் இன்று வேலை செய்த இடம் பேர் போவாஸ். நாலேஜ். இது இந்த போவாஸ்ங்கிற பேர் வர வர நெகேமியாக்கு யாரை பத்தி பண்ணுது. நான் வாயில இருந்து ஒரு வார்த்தை போவாஸ்ன்னு சொல்லியேட்டாலா நாலேஜ் வந்துருச்சு. அவனை பத்தி சரித்திரத்தை சொல்லாட்ட. அவனை பத்தி எனக்கு தெரியும். சொந்தக்கார பையன். ஒரு வேலையை எடுத்துட்டானா அது அவனை முடிக்கிற வரை அதை நிப்பாட்ட மாட்டான். வேணும்னாலும் நீ பாரு அப்படின்னு சொல்லி டக்க 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 டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நாலேஜ். நாலேஜ் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெயர் போவாஸ். போவாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. நெகேமியாக்கு சரித்திரம். அதான் நாலேஜ். போவாஸ் நாலேஜ். எடுத்துக்கலாமா? யோபு 7வது அதிகாரம் 10வது வசனம். இது என்ன நாலேஜ்? மரணத்தை குறித்த நாலேஜ். 7:10. இனி தன் வீட்டுக்கு திரும்ப. இந்த வீடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியில நீங்க வாழ்ற இடம். நான் என் வீடு 2 கஸ்தூரிபா ரோடு போறேன், திரும்ப வந்துடுவேன். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. ஏழு 10வது வசனம். இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. ஸ்தலம் அவனை அறியாது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பொய்யும் செய்யல. வெளியில ஒரு போர்டு இருக்கும், அந்த கேட்ல செல்வமணி நடார் அப்படின்னு இருக்கும். அது யாரும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்னுடைய தாத்தா பெயர். எங்க அம்மாவுடைய அப்பா, அது எங்க அப்பா, அவங்க மாமனார் பேர் அதுல வச்சிருக்காங்க. அவருக்கு தெரியுமா? தெரியாது. அதான் வீடு மறந்து போயிரும். சரி, இதுல இன்னும் ஒரு சப் வார்த்தை இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே நகார் சொன்னேன். இது என்னன்னா யாடா. YADA. யோடா. YADA. நாலேஜ் நோ. யாடா நோ. ஆதாம் ஏவாளை அறிந்தாள். ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை அறிந்தாள்ங்கிறது என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு டீப் ரிலேஷன்ஷிப். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மனைவி கூட இருக்கிறீங்க, அவர்களுக்கு மறைவாக எதுவும் செய்யாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அது கட்டாயம் இருக்கும்.
அதான் யதா. ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல ஆண்டவருக்கு ஆபிரகாமை குறித்து ஒரு அறிவு இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா? யாருக்கு யாரை குறித்த அறிவு? ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. 18:19 ஆதியாகமம் 18:19. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பானோ, ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றவன் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கு. அவன் இப்படி எல்லாம் செய்வான்னு எனக்கு தெரியுங்கிறார். அதுதான் இது யாடா. யாடா நேகார் வேற, யாடா வேற. சரி, ஆபிரகாமுக்கு. யாத்ராகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம். 6. இங்கு தன்னுடைய வல்லமையை நாமத்துல வெளிப்படுத்துகிறார். சர்வ வல்லமை தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் தரிசனம் அறிவித்தேன். ஆனால் யாக்கோபு என் நாமத்தினால் அவர்களுக்கு இன்னும் அறியப்படவில்லை. இது நாலேஜ். சரி, 3வதாக ஒன்ன பார்க்க போறோம். அது கேப்டிவிட்டி, சிறைப்பட்டு போகிற ஒரு காரியம். கேப்டிவிட்டி. இந்த மாதிரி வசனத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்பட்டு போறதா கேப்டிவிட்டி. இதுக்கு கிரேக்க வார்த்தை கொஞ்சம் நீளமான வார்த்தை. அக்கிமெலட்டோஸ். AICHMAL. மேல ஒரு கோடு TOS. லட்டோஸ். அக்கிமெலட்டோஸ். TOS. அக்கிமெலட்டோஸ். ரைட். சிறைப்பட்டு போகிறது. இந்த சிறைப்பட்டு போகிறது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ரெகுலரான அனுபவம். தெரியும், பாபிலோன் சிறைப்பட்டு போவாங்க, உலகம் சிதறி போவாங்க. இதெல்லாம் கேப்டிவிட்டி, அக்கிமெலட்டோஸ். இதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் டேக்கன் பை ஃபோர்ஸ். ஒரு ஸ்வாட், ஒரு ஈட்டியை வச்சு பின்னாடியே கொண்டு போனா இந்த வார்த்தை அக்கிமெலட்டோஸ். அதுல இன்னொரு ஆங்கிளையும் அதை பார்த்துக்கலாமா? லூக்கா 8வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம் 4:18. 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல் இருக்கிறார் என்னன்னா, சிறைப்பட்டு போனவர்களே. சரி, ரைட். இதுல இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் நான் பார்த்தது முடிக்க போறோம். இந்த சிறைப்பட்டு போகும்போதுல சோக்ரியோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது உயிரோடு கொண்டு போறது. உங்களுக்கு காட்டுறேன். சோக்ரியோ. ஜோகிரியோ. ZOO மேல ஒரு கோடு. GREO. ஜோகிரியோ. ZOGREO. ஜோகிரியோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உயிரோடு கொண்டு போறது. அதாவது உயிரோடு கொண்டு போறதுக்கு இது. சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. வார்த்தைக்குள்ள வரப்போகிறோம். என் ஜனம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ஜனத்துல ஆண்டவர் அந்த ஜனத்துக்கு என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கணும். சிறைப்பட்டதுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். என்ன எதிர்பார்ப்போடு செய்யறார்? இவங்க மனம் திரும்புவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு செய்கிறார். ஏசாயா 1வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 1:7 நான் வாசிக்கிறேன்.
உங்கள் தேசம் பாழாய் கிடக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்னியால சுட்டரிக்கப்பட்டது. பாஸ்டன்ஸ். உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அநியாயத்தினால் கவிழ்க்கப்பட்ட தேசத்தை போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் இஸ்ரேல் ஜனம் அந்த மக்கள் சொல்லிட்டார். ஆனாலும் அவங்க மனம் திரும்பவில்லை. எப்பவுமே தீர்க்கதரிசி ஒரு காரியம் செய்யும்போது அது எதிர்காலத்துல நடந்தது போல சொல்வாரு, நடக்க. அது எரேமியா காலத்துல வந்து சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். ஏசாயா 42வது அதிகாரம் 22வது சொல் 42:22. என் ஜனமோ அது சொன்னார் பாத்தீங்களா, இது இந்த ஜனமோங்கிறாங்க. அந்த எப்படி அந்த லாங்குவேஜ் மாறுது பாருங்க. என் ஜனம்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்த ஜனமும் கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் செபியிலே அக்கப்பட்டு காவலர்களை அடைப்பட்டுவார்கள். தப்புவார் இல்லாமல் கொள்ளையாகி விடுவார்கள். இந்த கெபிங்கிறது என்ன அப்படின்னா, வழக்கமா ஒரு கெபியில போய் ஒளிஞ்சுகிறது. அது இந்த கெபி கிடையாது. சிறைப்பட்டு போகும்போது ஒரு பெரிய வண்டி வச்சிருப்பாங்க. வண்டியில இந்த எல்லாத்தையும் அள்ளி உள்ளதுக்கு போட்டு ஒரு குதிரை பின்னாடி அது இழுத்துக்கிட்டே போகுமா. அது இழுத்துக்கிட்டே போறது எதிரி தேசத்துல மக்கள் அப்படி வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இந்த இருதையும் ஐயோ நம்மள உயிரோடு சுகாதோவா என்னை கொண்டு போறாங்களே, என்ன செய்ய போறாங்களோ. இது ஆண்டவர் ஒரு அழகான ஒரு ஓவியத்தை காட்டிட்டார். 24வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோவை கொள்ளையிட்டு இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்தவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விதித்த கர்த்தர் அல்லவோ. அவருடைய வழிகளே நடக்க மனதா இருந்தாலும் அவருடைய வேதத்திற்கு செவி கொடாமல் பண்ணாங்க. இதான் நாலேஜ். என்னை குறித்த அறிவில் ஆபிரகாமை குறித்த ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரகத்தையும் யுத்தத்தின் வலிமையும் வர பண்ணி அவளை சூழ அக்னி ஜுவாலையினாலே கொளுத்தியும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அவர்கள் மனதில் வைக்கும். அப்ப இந்த தீர்க்கதரிசனம் அவங்க நம்பவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என் ஜனம்னு சொல்லி இந்த ஜனத்திற்கு தகிக்குது, கபகபம்னு எரியுது. ஆனாலும் அதனால 2 நாளாகமும் 28:5 சீரியருடைய கையில அவங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். சரி, 2வது குறிப்பை நம்ம பார்க்கிறோம். அழிவில்லை, அறியாமை. அறியாமைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த வசனம். பல முறை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள், என் ஜனங்கள், ஏன்னா இவங்களுக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமை. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆப்போசிட்டை யோசிச்சு பாருங்க. நம்ம மறக்கலாம், ஆண்டவர் ஊழியம் செய்யறோம், கூடவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை எப்படி ஆச்சரிப்பார், சந்ததி எப்படி ஆச்சரிப்பார். இந்த வசனத்தை நீங்க இருதயத்துக்குள்ள வச்சு தினமும் ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தையும் ஒரு வாழ்க்கையும் நீங்க வாழ்ந்த இதுக்கு கனெக்டட் ஒரு வார்த்தை இருக்குது. ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனம் இணைச்சுதான் நம்ம வாசிக்கணும். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கு இந்த வேதத்தினுடைய ஆழங்களை கத்துக்கிறது அப்படி பிடிக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விருந்து வச்சிருக்கிறேன். ஸ்பெஷல்னா அப்படி ஒரு ஸ்பெஷல். அது எங்க இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்றேன். மத்தேயு 15வது அதிகாரத்தையும் ஆதியாகமம் 5வது அதிகாரத்தையும் இணைச்சு பார்க்க போயிடும். பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரனுடைய செய்தி வேணாலும் நீங்க யூடியூப்ல இருக்கு. நான் எங்க வானத்துல இருந்து எனக்கு வருது, ஆவியில் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஆனா ஆதியாகமம் 5வது அதிகாரத்தையும் மத்தேயு 15 இணைத்து இதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கணுங்க. வேதத்தின் மகத்துவத்தை அவளுக்கு எழுதி கொடுத்தேன். அந்நிய காரியம், நம்ம அந்நிய காரியம் அதை அப்படி ரசிச்சு வாசிச்சா ஆவியானவர் அப்படி சந்தோஷப்படும். சரி, எரேமியா எடுத்துக்கொள்வோம். 8வது அதிகாரம் 7வது வசனம். எரேமியா
8:7. ஆகாயத்திலுள்ள நாரை முதலான தன் வேலையை அறியும். காட்டுப்புறா, கொக்கு, தகவலான் குருவிகள் தங்கள் வரத்தையும் காலத்தையும் அறியும். என் ஜனமோ கர்த்தரின் நியாயத்தையும் அறியார்கள். இது என்ன நான் சொல்லட்டா உங்களுக்கு? சுனாமி வந்துச்சு பாத்தீங்களா? அந்த சுனாமில ஒரு மிருகம் கூட சாகலைங்க. அதுக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி இப்படி மாறிச்சுனா நம்ம ஒழுங்கா அங்க போய் ஒளிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த திமிரு பிடிச்ச பணக்காரனுங்க அங்க போய் படுத்துக்காரதாங்க சன் பாத்னு சொல்லி அடிச்சு கொண்டு போயிடுச்சு. இதுக்கு அறிவு இருக்கு, மக்களுக்கு கிடையாது. அறியாம ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு நாலேஜை குறித்து மிக அழகாக சொல்லுகிறார். தன்னை எப்படி வெளிப்படுத்த ஒளியாக வெளிப்படுத்துகிறார். யோவான் 3வது அதிகாரம் 19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷர்களுடைய கிரியைகள் பொல்லாத இருக்கனாலே அவர்கள் ஒளியை பார்க்கும் இருளை விரும்புறது அந்த வேதத்தை பிடிக்காதவங்க வாசிக்க மாட்டாங்க. ஆனா சாய்ஸ் இது அதான், எனக்கு அதான் வேணும்ன்றாங்க. சரி, இப்ப 3வது கனமுள்ள மக்கள் அப்படின்னு பாக்குறோம். ஹானரபிள் மேன் அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்கு. ஹானரபிள் மேன் யார்? இந்த ஹானரபிள் மேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, எரேமியா 14வது அதிகாரம் 14:18 14:18. நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்படுவீர்கள், நகரத்தில் வந்தால் பஞ்சத்தினாலே வருதுகிறார்கள், தீர்க்கதரிசிகளும் ஆசாரங்களும் ஒன்றும் அறியாமல் தேசத்துல அலைகிறார்கள். அவங்களோட ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார். அதனால ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு. ஆனா இவங்கள நல்லா நினைச்சு அடிச்சு விடுவாங்க. 14வது வசனத்துல ஆண்டவர் பேசலே என்று அவர் சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி தீர்க்க தரிசனை கொண்டு என் நாமத்தை கொண்டு பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவளை அனுப்புனதும் இல்லை, அவளுக்கு கற்பித்ததும் இல்லை, அவரோட பேசுனதும் இல்லை. ஆனா இவங்களா நினைச்சு அடிச்சுடுவாங்க. பொய் சொல்றது ரொம்ப ஈஸி. நான் சொன்னேன் உங்களுக்கு, என்னுடைய மகளுடைய ஃபேமிலியில தூத்துக்குடிக்கு ஒரு ஊழியக்கார், நம்ம விருதுநகர் இருக்கார், போய் அந்த குடும்பத்தையே சின்ன பண்ண மாட்டார். பொண்ணு அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு அப்படி ஒரு பைபிளை வாசிக்கிறப்ப முழங்கால் போட்டு ஜெபிக்கும். 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காரு. மாப்பிள்ளை குடிகார நம்பர் 1 போய் உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணை முதல்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. நீ செய்கிற காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தன மண்ணோடு போயிடுவார். உன் கணவனை பார், அவர் வாசிக்கிற வேதத்தை பார். அது யாரையும் குடிக்கிற மனுஷன். இந்த பொண்ணால யாராலையும் கன்வின்ஸ் பண்ண முடியல. இல்லை, நீ ஒருத்தர் சொல்றாங்க, எனக்கு நீ இனிமேல நீ இப்படி இருக்க போறேன்ட்டு காலி பண்ணிட்டு என்ற வந்து என் மக வருத்தப்பட்டா, எப்பா உங்க ஆளுப்பா எடுத்துட்டே போயிட்டாரு. சரி, ரைட். 4வது ஒரு காரியத்தை பார்க்க போறோம். மல்டிடியூட், ஜனங்கள். எரேமியா 14வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 14:3. அவர்கள் பிரபலமானவர்கள். விஐபி. இந்த விஐபி இவ்வளவு நாள் 10 பேரை வேலைக்கு வச்சிருந்திருக்கான். இப்ப பாய்களை அனுப்பி தண்ணிக்கு ஆளாடுறான். பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீர் காலாமல் வெறும் பாத்திரத்துடன் வெட்கி நானே தங்க. இது அந்த அறிவு இல்லாம, என்னைய குறித்த அறிவில்லை, இப்படித்தான் செய்றாங்க, அலைந்து கொண்டிருக்கிறார்கள். 3வது வசனம் வாசிக்கிறேன். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனிட்டு கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கருகருத்து திகிறது, எருசலேமில் கூக்குரல் எழும்புகிறது. இதெல்லாம் வரப்போகுது. ஆனா அவளுக்கு மனம் திரும்ப ஆசையே இல்லை. ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போயிடும். ஆமோஸ் 8வது அதிகாரம் 13வது வசனம். 1070. ஆமோஸ் 8:13. அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகள் வாலிபரும் தாகத்தினாலே சோர்ந்து போவார்கள். தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் பேர்சேபா மார்க்கத்துள்ள தேவனுடைய ஜீவனை கொண்டும் சொல்லி சமாரியாவிலே
தோசத்து மேல் ஆணையிடுகிறார்கள், விழுவார்கள். இனி ஒரு சமாரியால பொன் கண்டுபிடி வச்சிருக்காங்க, அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டு கோபம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கர்த்தரை குறித்த அறிவு ஆபிரகாம் இப்படி செய்வான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் குறித்த நாலேஜ் எல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. நீங்கள் எங்களை ஆசிர்வதிக்கிறது, எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.